அவசியம். In the first part of this meeting, it is very needed to you have to make the distance between you and God to shrink. நமக்கும் தேவனுக்கும் டிஸ்டன்ஸே இருக்க கூடாது. There should not be distance between you and God. கூப்பிடும் தூரத்தில் இருக்க கூடாது, தொடும் தூரத்தில் இருக்க வேண்டும். So it should not be like a calling distance, it should be a touching the distance with this touching. உங்களுக்கும் தேவனுக்கும் தொடுகிற தூரத்தில், இன்னும் சொல்ல போனா இயேசுவின் மார்பில சாய்ந்து கொள்ளக்கூடிய நெருக்கம் நமக்கும் அவருக்கும் தேவை. You must have the closest part that you have to lean on the breast of Jesus. அதுதான் நமக்கு சரியான வார்த்தையாக இருக்கும். That is the perfect word. கொஞ்ச நேரம் நான் டைம் தரேன். I give you some more time. உங்களுக்குள்ள ஆவியானவர் இதே வார்த்தையை குறித்து இடைப்பட்டு கொண்டிருப்பாரானால், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய துக்கம் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய தூரத்தை குறையுங்க. If you have such grief things in your heart, you have to shrink the distance between you and God. உன்னுடைய ஜெபத்தில் நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? So in the prayer how you are far off from God? உன்னுடைய பரிசுத்தத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? In your holiness, in how much distance you have? பாடுகளின் ஜீவியத்திலே நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? In the suffering part, how much distance you have between God? ஆண்டவரை நேசிக்கிறதை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? In loving God, how much distance you stand afar of? இத நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க பதில் சொல்லி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நெருங்கி வரணும். You have to question yourself and you have to make an answer. You must come closer to God little by little. நெருங்கி 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 இயேசுவின் மார்பில வந்து சாய்ஞ்சிரணும். Coming closer to God step by step, you have to be on the breast of Jesus. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போடலாம். For 5 minutes, let us all close our eyes and be on knees. உண்மையாகவே எனக்கும் தேவனுக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்த காலங்கள் இருந்துச்சு. அவரை நான் தொடற மாதிரி, அவரோடு பேசுற மாதிரி, அவர் முகத்தை அப்படியே பிரத்யட்சமா காண்கிற மாதிரி, அந்த அளவு க்ளோஸ் ரிலேஷன் எனக்கும் தேவனுக்கும் இருந்தது உண்மை. Truly once we had a close relationship with God at touching distance. I used to be near with him, I pray with him. ரொம்ப பக்கத்துல தொடுகிற உணர்வு எனக்கு இருந்தது. I had a feeling of touching him. அவரை போய் பிடிச்சுக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. I had a feeling of just catching him. ஓடி போய் அவர்ட்ட சாஞ்சி கொள்ளுகிற ஒரு பிராக்டீஸ் எனக்கு இருந்துச்சு. I had a practice of leaning upon him. ஆனா இப்போ நான் பார்த்தா ரொம்ப தூரத்துல வந்துட்டு தான் நான் உணர்றேன். But now I feel that it was in a far off distance. வெகு தூரத்துல போனதாக எனக்கு உணர்றேன். I feel that I have gone beyond the limit. இப்போ அந்த சத்தம் எனக்கு கேட்கறது இல்ல, அவ்வளவு தூரத்துக்கு நான் வந்துட்டேன். Now we have came to the spot that I was not able to hear his voice. அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். I couldn't see the vision of God, I was standing very far distance. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முடிஞ்சா உங்களால முழங்கால் போடுங்க. If it is possible by you, just be on knees. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. Just examine and think and see how much distance between you and God. ஆண்டவருக்கும் உனக்கும் எந்த அளவு தூரம் இருக்கோ அவ்வளவு பின்மாற்றம்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். So you have to understand well that how much distance between you and God, only that extent you have a backsliding in you. அவ்வளவு மறுதலிப்பு, அவ்வளவு சபித்தல், அவ்வளவு சத்தியம் பண்ணுதல், அந்த அளவு உனக்குள்ள தோல்வி வர வரதான் நீ தூரம் போய் கொண்டே இருப்பாய். So when the failure is coming, that you are just denying God, you are despising him, you are cursing him. ஒருவேளை நீ நெருங்கி வர ஆசைப்படுவே. You may desire that you may come closer to God. பல வல்லமைகள் உன்னை தடுக்கலாம். But many powers may hinder you. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த வல்லமைகளை கடிந்து கொண்டு உன்னை நெருங்கி வர அவர் அழைக்க போகிறார். Today the Lord is going to call you by rebuking the spirit. அப்படியே முழங்கால் போட்டு சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். Just be on knees and just think. உங்களுக்கு தேவனுக்கு உள்ள தூரத்தை நீங்க கணக்கிட்டு பாருங்க. Just you make an account of the distance between you and God. உண்மைதான். It is true. நான் தான் தூரத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க உணர்ந்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். So how many of you are able to understand that I was standing a far distance between God? But நான் ஃபாலோ பண்றேன். I am following him. நான் பாடுகளில் நான் சிந்திக்கிறேன். I am just meditating on the sufferings. ஆனா நான் தூரத்துல தான் இருக்கிறேங்கறத ஃபீல் பண்றேன். But I feel that I am standing in a very far distance. உண்மையா உங்க உள்ளத்துல ஆழத்துல இருந்து நான் தூரத்துல இருக்கிறேங்கறத உணர்றேன். அது தவறு. இந்த பிராக்டீஸ் தப்பு. இது என்னுடைய இன்னும் டிஸ்டன்ஸ்க்கு என்னை தள்ளி கொண்டு போய் ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். நான் உணர்றேன். என்னை ஒரு விசை நீர் இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு கதறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? So how many are lamenting that Lord just take me near you, that I was standing in a far distance, I am not able to come near you. நான் வரதுக்கு விரும்பப்படுறேன். I am desirable to come near you. ஆனா உம்மோடு நெருங்க முடியாதபடி எனக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கிறது. But there are many stripes and conflicts are found in me that I was not able to come closer to you. நான் இன்னைக்கு உம்மை விட்டு தூரத்துல இருக்கிறத உணர்கிறபடினால எனக்கு ஒரு விசை உதவி செய்யுங்க.
Since I am able to understand that I was standing afar of me, please help me, Lord. என்ன உதவி? What is that help? என்னை இழுத்துக்கொள்ளும். You just drag me towards you. நீங்க இழுத்துட்டீங்கன்னா நான் கிட்ட வந்துருவேன். If you pull towards you, that I can come closer to you. அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் உணர்வடைந்து ஆண்டவரே என்று கதறுவோம். கர்த்தர் இந்த கூட்டத்தின் முதல் பகுதியில உன் கரத்தை பிடித்து இழுக்கட்டும். Those who are desiring like that, let us all close our eyes and be on knees and just lament unto God. Let the Lord drag unto you. ஆமென். 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 உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் உணர்வடைகிறீர்கள்? Truly, how many of you understanding from the depth of your heart? நான் தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். I have gone afar from the God. பரிசுத்தம் என்று எடுத்தா நான் தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். If I take holiness, I was standing so afar from the பிரேயர்னு distance. எடுத்தா இயேசுவை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். If I take the sin, I was standing afar of. பிரேயர்னா நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். At prayer time, I was standing afar of. உண்மையாகவே அந்த தூரத்துல இருந்து பின் வந்து கொண்டிருந்ததானே பின் சென்று கொண்டிருந்ததானே பேதுரு நான் தான் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? How many are accepting I am the Peter that's following Jesus for a standing afar of? உண்மையா ஒத்துக்கொள்றீங்களா? Are you accepting truly? சரி, என்றைக்கு நீங்க தேவனோடு நெருங்கி வர போறீங்க? When you are going to come closer to God? இன்னும் எத்தனை கூட்டம் உங்களுக்கு வேணும்? How many meetings you want? இன்னும் எத்தனை ஜெபங்கள் தேவை? How many prayers you need? இன்னும் எத்தனை மாதம் கழித்து நீ தேவனோடு நெருங்கி வருவாய்? After how many months you will come closer to God? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ நெருங்கி வருகிறதை சரிப்படுத்தினால் நலமாயிருக்கும். If you set to the time which is given to you right now, it will be good for you. உன்னால முடியலன்னா சொல்லு. If you are impossible, just tell. ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லு. You tell to God, Lord, I am impossible. அவர் இழுப்பார். The Lord will drag you. அன்பின் கயிறுகளினால் உன்னை இழுப்பார். The Lord will drag you by the bands of his love. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தயவு செய்து இந்த நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. Please don't with this time now. நீ எந்த பிரச்சனையில நீங்க வந்திருந்தாலும் அதை அப்படியே வைங்க. You may come with any kind of problem, but just keep it. தேவன் அறியாம எதுவும் நடக்காது. Without the knowledge of God, nothing will happen to you. உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. All your hairs are numbered. அதை பத்தி நீ கவலையே படாத. Do not worry about it. ஆனா ஒண்ணே ஒண்ணு. But one thing, இந்த கூட்டத்துல நீ தேவனோடு நெருங்கி வர போகிறாய். in this meeting you are going to come closer to God. ஒன்னு நீ நெருங்கி வரணும். You at first one thing is you have to come near him. இல்லாவிட்டால் Or தேவன் உன்னை இழுக்கணும். the Lord have to drag you. இந்த ரெண்டுல ஏதாவது இந்த கூட்டத்துல நடக்கலன்னா நமக்கு இந்த கூட்டம் பிரயோஜனம் கிடையாது. Either of this thing is not happening, this meeting is not useful for us. ஒன்னு தேவன் உன்னை இழுக்க வரணும். One thing is the Lord have to pull you or you have to come near him. ஹalleluya ஹalleluya ஆமென். விடாத ஆண்டவரே போ நெருங்கி போ. சுடாபாதியா ஆமென். கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை அழைத்த நாளில் நீ எவ்வளவு க்ளோஸா இருந்தாயோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர வாஞ்சிக்கிறார். In this meeting the Lord is desiring the Lord is having the time of calling how you are closer to God, to that extent the Lord is going to bring you here. உன்னை தன் இருதயத்தில் முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். The Lord is going to keep his royal diadem in his heart. நீங்க விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு குறிக்கப்பட்ட செலக்டட் பீப்பிள்ஸ் கர்த்தரோடு நெருங்க போகிறார்கள். Even if you believe or believe not, for selected people the Lord is going to make them closer to God. அது ஊழியக்காரங்களிலும் ஒரு கூட்டம் தேவனோடு நெருங்க போகிறது. தேவனுடைய ஜனங்களிலும் ஒரு கூட்டம் தேவனோடு நெருங்க போகிறார். Even the servants of God, one group is going to come closer to God, and in the believers also some of the people are going to come closer to God. நீ எவ்வளவு நெருங்குறியோ அவ்வளவு சுகம். So how far you are coming closer to God, to that much of healing you will have. எவ்வளவு நெருங்குறியோ அவ்வளவு பிரகாசம். So how much you are coming closer to God, to that much of shining you will have. எவ்வளவு நெருங்குறியோ உனக்கு தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. How far you are coming close to God, to that extent you can see the face of Jesus. உனக்கு अनेक நாட்களாக கர்த்தருடைய வார்த்தை தெளிவா இல்லை என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். So for many days you are striving hard that the word of God is not clear for you. அதுக்கு காரணம் என்ன? The reason is உனக்கும் அவருக்குள்ள தூரம் தான் அந்த சத்தத்தை விளங்கி கொள்ள உன்னால முடியல. So the voice you are not able to understand because the distance between you and God. இன்னைக்கு கர்த்தர் உன்னை க்ளோஸா கொண்டு வர போறாரு. அவர் பேசுறது உனக்கு கிளியரா கேட்க போகுது. Today the Lord is going to make you closer to God so that you are able to hear the voice of God clearly. விசுவாசிக்கிறவங்களும் வாஞ்சிக்கிறவங்களும் இந்த கூட்டத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. Those who are believing, those who are hoping for, you can use this meeting.
உன்னை கர்த்தர் விட போறதில்ல. The Lord is not going to leave you. உன்னை கர்த்தர் விட மாட்டார். The Lord will never leave you. அவர் இழுக்க சித்தம் கொண்டு விட்டார். He has made a will to make you to come closer to you. நீயா விலகி போனாலும் இனிமே விலகி போக முடியாது. Even if you go away, you cannot go away. நீயா ஓடி போனாலும் இனிமேல் ஓடி போக முடியாது. Even if you run away, you cannot run away. அவர் உன்னை விடவே மாட்டார். The Lord will never leave you. நீ அவருக்கு வேண்டும். That you are needed by God. ஆமென். உன்னுடைய ஊழியத்தின் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். The Lord want to be glorified through your ministry. உன்னை கொண்டு அவர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். The Lord want to do certain things through you. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். Oh dear Israel, I am going to be glorified in you. இது தேவன் உன்னை இழுக்கிற நேரம். This is the time the Lord is dragging you. அபிஷேகம் உன்னை இழுக்கிற நேரம். The anointing is dragging you. தேவனுடைய வார்த்தை உன்னை இழுக்கும் நேரம். The word of God is time to drag you. ஆமென். ஆமென். நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. இந்த ஷார்ட் டைமை நம்ம பயன்படுத்தணும். We have only short time, but you have to utilize of it. எனக்கு நீங்க இந்த கூட்டம் முடியும் போது ஆண்டவரோட க்ளோஸா வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா போதும். பிசாசும் ஓடி போய்டுவான், பிரச்சனையும் ஓடி போய்டும். Before the end of the meeting, if you are coming closer to God, all your problems and Satan will flee away. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. You have problems. அது தீரணும்னா ஒரே வழி தேவனோடு நெருங்குறது தான். If the problems have to be solved, the only thing is you have to come closer to God. ஆனா பிசாசு உன்கிட்ட என்ன பேசுறான் தெரியுமா? But what the devil is speaking to you? நீ நெருங்கி வர தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்றான். So he is telling that how far you are coming closer to God, to that extent you will have problem. அப்படி எத்தனை பேர்ட்ட பேசியிருக்கான்? To how many of the Satan have spoken to you? அப்படி சொல்லி உன்னை far away கொண்டு போயிட்டே இருக்கறான். Telling that like he is making to go away from God. நீ நெருங்கி பார். You have to come closer. அவருடைய முகத்தின் ஒளி உன்னில் பிரகாசிக்கும். The shining of the face will shine upon you. நீ நெருங்கி பார். You come closer to God. அவருடைய தொடுதல் உனக்கு கிடைக்கும். You can see the touching of God. நீ நெருங்கி பார். Come closer to God. அவருடைய அரவணைப்பு உனக்கு கிடைக்கும். His refuge will come unto you. ரேபாகரா பகதிடா பகதிடானியா. ஆமென். 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 உனக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் இருக்கிறது. You have some conflicts inside your heart. அது என்ன? What is that conflict? ஒரு கூட்டத்துல வந்தா நான் நெருங்கி போயிடுறேன். If I am coming to the meeting, I am coming closer and leaving. ஒரு 10 நாள் நல்லா இருக்கிறேன். For 10 days I am better. திரும்ப நான் விலகிடுறேன். After a few days I am also departing from you. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அநேகருக்குள்ள இருக்கிறது. So this type of conflicts are found in many people. நல்ல எழுப்புதலா இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசிக்கிறேன், நல்ல தேவனோடு நெருங்கி வர்றேன். பட் மறுபடியும் நான் பேக் ஸ்லைட் ஆயிடுறேன். I had a great revival. I was praying well, I was fasting well, but after some days I am backslidden. வேற ஒண்ணும் கிடையாது. இதனுடைய ரகசியம் தான் என்ன? What is the secret found inside it? நீ ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். You have to make an oath to God. நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். You have to take some decision to God. நீ சரியான ஒரு பிரதிஷ்டை இன்னைக்கு பண்ண போகிறாய். You are going to make a perfect consecration. தேவனை விட்டு விலகாத ஒரு உடன்படிக்கை. A covenant that you have never leave from God. அதை குறித்து கர்த்தர் அடிக்கடி உன்னோடு பேசி இருக்கிறார். The Lord was speaking to you for many times. அது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, சரியா, தவறா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. You are having a question, can I make this, whether it is correct or not, whether it is wrong or right. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடு. So all the things the Lord is speaking to you have to hearken to him. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் உன்னை இழுக்கிறது மாத்திரமல்ல. Not only the Lord is going to drag you in this meeting. இனி பிரிந்து போகாதிருக்கிற ஒரு அபிஷேகத்தை உனக்கு தர போகிறார். The Lord is going to give you an unction that you will cannot separate from God. இந்த அபிஷேகம் இந்த கூட்டத்துல ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட போகிறது. So for some of the people the Lord is going to this unction. இன்றைக்கு நீ எவ்வளவு நெருங்குகிறியோ அந்த நெருக்கத்துல நீ நிலைத்திருக்க போகிறாய். So how far you are coming close to God, that extent you are going to stand for God. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரும். You will get an unction. அந்த அபிஷேகத்தை கொண்டு நீ ஒரு அறிக்கை செய்வாய். To that anointing you are going to make a confession. என்ன அறிக்கை? What is that confession? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? எந்த வல்லமையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று நீயே உன் வாயினால் அறிக்கை பண்ணுவாய். You are going to confess through your mouth that nothing can separate me from the love of Christ. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? How many of you want this experience? உண்மையா வேணுமா? சகோதரிகளுக்கு பாதி பேருக்கு கையே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், துக்கம், கலக்கம், கவலை, வேதனை, பிள்ளை, புருஷன், மனைவி இப்படி போராட்டத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தேவனோடு நெருங்கணுங்கிற அந்த கான்செப்ட் இல்ல. So many sisters are not having the concept they have to come closer to God because of their problems. ஆனா இந்த கூட்டத்துல
கர்த்தர் ஒரு சிலரை பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. So but in this meeting the Lord has appointed some of the people and brought here. அவருக்கு ஒரே நோக்கம்தான். Only one purpose of the God is, என் மகன் என் மகள் என்னோடு இருக்க வேண்டும். my son, my daughter should be with me. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது? How many are having such conflicts or such desire? இன்னும் கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். For a few minutes we are going to receive that experience. ஆண்டவர் உன்னை இழுக்கட்டும். The Lord have to drag you. இழுக்கட்டும். The Lord have to pull you. இன்னும் இழுக்கட்டும். Still he have to drag you. கிறிஸ்துவின் மார்பில் சாயும் வரை You have to give room for the Lord until you have to lean on the breast of Jesus. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. You have to make a oath to God. பரிசுத்தத்துக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணு. You have to make a consecration for holiness. ஆமென். ஜெபத்துக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணு. You have to make a consecration for prayer. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்ற ஒரு பிரதிஷ்டை பண்ணு. You have to make a consecration that I will not separate from the love of Christ. வாயை திறந்து நீ பண்ணும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். Open your mouth and confess and then Lord will give you grace. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். So to get the salvation you have to confess through mouth. எனக்கு ஒரு கூட்டத்தை நடத்தினா அதுல ரிசல்ட் பார்க்கணும்னு ஆசை. For me, if I have to conduct a meeting, I must see result. யாரை இழுக்க போறாருன்னு நான் இப்ப பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். I am desiring that who are going to be pulled by him. நீங்க ஒருவேளை சோர்வு, அதேரியம், பின்மாற்றம் இல்ல பல நெருக்கத்துல இந்த தரிசனமே இல்லாம வந்து உட்கார்ந்திருக்கலாம். ஆனா அவர் இழுக்கும்போது பாருங்க அந்த வல்லமை வர்றதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. So you may come with your weariness and faintness, but in the presence of God, but when the Lord is dragging you, you will get a special anointing. நீ வர்றதை விட அவர் இழுத்துட்டார்னா அதை விடவே மாட்டாரு. So if you are not coming, the Lord is dragging you. It is a very greatest thing. கொஞ்ச நேரம் தேவன் இழுக்கிறதுக்கு இடம் கொடுங்க. For a few minutes let us all give room for the Lord have to pull you. சரியான ஒரு அபிஷேகம் வரும். The proper anointing will come upon you. அது ஆரம்பகால அபிஷேகம். That is the anointing you have received on the former days. ஆதி அபிஷேகம். It is the first anointing. ஒரு நிறைவான வல்லமை. A fullness of power. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க பிரியமானவர்களே? How many are desiring this? இப்பொழுதே நீ காத்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வல்லமை உன்மேல் வந்து விழட்டும். When you tarrying, let the power come and descend upon you. Hallelujah, hallelujah, amen. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனை நாமம் உத்தமரே உம்மை நேசித்திடுவே, உந்தனை நாமம் உச்சுண்ட தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவே, என்னை எடுத்து கொள்ள ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை எடுத்து கொள்ள ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனை நாமம் உச்சுண்ட தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவே, உந்தனை நாமம் உச்சுண்ட தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவே, உந்தனை நாமம் உச்சுண்ட தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவே, உந்தனை நாமம் உச்சுண்ட தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவே. ஆமா. உங்கள அநேகர் ஆவியை கட்டுப்படுத்துறீங்க. In you many are controlling your spirit. ஆவியை அடக்குறீங்க. You are just putting you under the subjection. அது நான் தட்டின பிறகு நீங்க அடக்குங்க. So when I am just knocking out, you can just close it. மற்றபடி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. But still you have to give room for the Holy Spirit. ஃப்ரீ பண்ணுங்க. உங்களுடைய சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குறதுக்கு இடம் கொடுங்க. You must give room for the anointing to come upon your body. ஓ சரீரம் ஆலயம். Your body is a temple. அதுக்குள்ள கடவுள் வரணும். So Jesus have to come upon you. உனக்குள்ள கடவுள் வர்றதுக்கு நீ இடம் கொடுக்காம கதவு பூட்டிராத. Don't knock the door by just not giving room for the God to come upon you. ஏன் வெட்கப்படுறீங்க? Why just you shame of it? இது நம்முடைய வீடு. This is our house. ஒரு மனுஷன் சொல்றான், நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. So a man of God is telling that still I was just controlling my bones has rotten. அபிஷேகத்துல நிரம்பாம அடக்கி வச்சு நீ வியாதியஸ்தனா தான் கிடக்குற. So if you are just putting into subjects and still you are being just கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு. You have to free yourself. அவரை உள்ள விடு. You have to come inside you. அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. He is knocking the door. கொஞ்சம் உள்ள விடு. You have to make him to come upon you. அவர் உள்ளும் புறமும் வரட்டும். Let him come inside and outside. இன்னைக்கு உன்னை இழுக்கிற நேரம். This is the time the Lord is dragging you. ஆமென். அருமையான நேரம். This is a fine time for you. உன் பிள்ளைகளை கர்த்தர் இழுக்கிற நேரம். This is the time that God is going to drag your புருஷனை children. கர்த்தர் இழுக்கிற நேரம். This is the time the Lord is going to drag your உன் husband. மனைவியை கர்த்தர் இழுக்கிற நேரம். This is the time the Lord is dragging your wife. ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளு. Lord, just drag me towards you.
இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளு. என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. 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 கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம். For 5 minutes we are going to praise God. கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ள செய்த காரியத்துக்காக நீ கர்த்தரை துதிக்க போகிறாய். You are going to praise God for the things that have Lord done in your life today. கொஞ்ச நேரம் நீங்க துதிச்சிட்டே இருங்க. For few minutes start praising God. கர்த்தர் உங்களோட இன்னும் இடைபட வேண்டியது இருக்கிறது. Still the Lord have to deal with you. ஆமென். கொஞ்ச நேரம் நீங்க துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மகிமை இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். For few minutes if you start praising God you can see the glory of God ஒரு descending பெரிய down. இளைப்பாறுதல் உன்னை சந்திக்க போகிறது. The rest is going to visit you. உன் கலக்கம் கேள்விகள் உன்னை விட்டு வெளியே போக போகிறது. All your troubles and your question is going to come out of you. துதியினால் எல்லாம் ஆகும். By praising God everything is possible. நீங்கள் ஒருமித்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமான வல்லமைகளை கடிந்து கொள்ள போகிறார். With oneness of heart when you are praising God the Lord is going to rebuke the spirit working against you. நீ செய்ய வேண்டியதை நீ செய், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். What you have to do what the Lord have to do the Lord will கொஞ்ச do. நேரம் துதித்துக் கொண்டே இருங்க. Let us all start praising God. ஆமென். கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்க. Let us all exalt God. உனக்கு விரோதமான வல்லமைகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளப்படுவதாக. All the purpose which is working against you the name of Lord Jesus is going to be rebuked. Hallelujah, hallelujah, hallelujah. Shudabalaka tudabakadabaka. Tudabakadabaka tudabaka tudabani. Amen, amen, amen. 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 வேதம் சொல்லுகிறது, The scripture is telling ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு வல்லமை அவனை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருந்தது. a power which is working against a man and is following him. அது உலகத்துல மட்டுமல்ல, தேவ சந்நிதிக்குள்ளேயும் அது வந்ததாக பைபிள் சொல்லுகிறது. Not only it comes on the world it also coming into the presence of God. ஆனால் அந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டார். But the Lord rebuked that spirit. அவன் திரும்பி போகும்பொழுது விடுதலையோடு போனான். When he was returning back he was going with deliverance. இப்பொழுது கூட இந்த கூட்டத்துல நீங்கள் பல போராட்டங்களோடு தான் வந்தீர்கள். In this meeting also you have come with many problems. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். The Lord have given you a deliverance. ஆனா உன்னை ஃபாலோ பண்ண வல்லமையை இப்ப அழிக்கணும். But the power that have followed you have to destroy. அதுக்கு தான் நான் இப்ப டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். That's what I'm giving you time. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், The Lord who have chosen Jerusalem, சீயோனை தெரிந்து கொண்ட கர்த்தர், the Lord who have chosen Zion, சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராக. the Lord rebuke the Satan against you. இப்ப இதுதான் இப்ப நடக்க போகிறது. உங்களுடைய துதியில நடக்கிற சம்பவம் அதுதான். So when you are praising God this is going to happen now. நீ துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு விரோதமான வல்லமையை கர்த்தர் கடிந்து கொள்வார். The Lord will rebuke the spirit which is working against you. ரொம்ப நான் பின்தங்கி போயிட்டேன். I stood, என்னால அவரை பார்க்க கூட முடியல. அவர் பேசுற சத்தத்தை கூட என்னால கேட்க முடியாத அவ்வளவு தூரத்துல போயிருந்தேன் அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு வரும்போது உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? how many of you understand that when I come to this meeting I was standing afar of, I was not able to touch him, I am not able to deal with him. ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு ஆள் நான் தான் சொல்றவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க பார்க்கலாம்? How many of us can tell that I was standing in a far distance? Please put up your hands. தூரத்துல இருந்து பார்க்கணும்னு பார்க்கறேன், ஆனா அவரை பார்க்க முடியல, அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. I was looking from a far distance, but it became such a distance. ஆனா கிருபையுள்ள தேவன் இந்த கூட்டத்துல எனக்கு அவரோடு நெருங்கி வர்றதுக்கு ஈவாய் ஒரு தருணத்தை கொடுத்தார். The Lord have given a chance, a time for me to come close to God in this meeting. எத்தனை பேர் அதை அனுபவத்துல பெற்றுக்கொண்டீங்க? How many of you got through experience? எனக்கு அவங்கள தான் பார்க்க ஆசை. I want to see such people. ஆமென். நான் நெருங்கி வந்து விட்டேன். I came very closer to God. தேவன் என்னை இழுத்து கொண்டார். The Lord dragged me towards him. அந்த பிரதிஷ்டை பண்ணி
நெருங்கி வான்னு சொன்ன அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டிய ஆள் நான் தான். I am the one to be consecrated to come closer to God is me. பரிசுத்தத்துக்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொஞ்ச நாளா என்னிடத்துல மிகப்பெரிய யுத்தத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். The Spirit of God was making a great conflict in me for the holiness. அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? Is there any people telling like that? கொஞ்ச நாளா எனக்குள்ள பரிசுத்தத்துக்காக ஒரு பெரிய யுத்த களமே நடந்து கொண்டிருக்கிறது. For a few days I have a battlefield for the holiness. அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். If there any people, please put up சும்மா your கை hands. வைத்தாதீங்க, வந்தது போனதெல்லாம் கை வைத்தாதீங்க. உண்மையான தெய்வீக வாஞ்சையில நான் பரிசுத்தத்துக்காக ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னவங்க மட்டும் கை வைத்துங்க. Truly those who are having such conflict in your life, put on your hands. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொட்டிருக்கிறார். Today the Lord have touched you. உனக்கு இந்த நாள் தான் விடுதலையின் நாள். This is the day of deliverance. போராட்டம் இருக்காது. Hereafter you will not have such striving in நீ your life. விடுதலையோடு முன்னேறுவாய். You will progress with your deliverance. உபாலா பகரா பகதுட பலகதுட. ரிபகடா பகதுட பலகதுட. ஆமென். ஹல்லேலூயா. ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரின் ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை தம்முடைய பக்கம் இழுத்துக் கொள்வது அவருடைய சித்தமா இருந்தது. அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது பிதா தன்னுடைய குமாரனை உயிர்ப்பித்தார், குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பித்தார் என்று. அதுபோல குமாரன் இந்த கூட்டத்தில் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிரதிஷ்டைகளிலும் தீர்மானங்களிலும் தங்களுடைய ஜீவியத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொண்டு அவர் ஒரு பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரை தன்னிடமாய் இழுத்துக் கொண்டாரோ அவர்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.